الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلني من ورثة جنة النعيم. மரணத்தின் பின்னால் மனிதர்களாகிய நாம் இரு இல்லங்களை சந்திக்கவிருக்கின்றோம். ஒன்று சுவனம், மற்றது நரகம். நரகத்தை பாவங்கள் செய்து மிக எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சுவனம் இலகுவாக பெற முடியாத சொத்து. அதற்காக பல தியாகங்கள் செய்தாக வேண்டும், பல சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், அம்மா ஹசிபத்தும் மன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலம ஸாபிரீன். உங்களில் போராளிகள் சகிப்புத்தன்மையோர் உடையோர் யார் என்பதை அறியாது நீங்கள் எளிதாக சுவனத்தில் பிரவேசிக்கலாம் என்று நினைக்கின்றீர்களா என்று ஆல இம்ரான் இறைவசனம் சுவனத்தின் பாதைக்கு வழி அமைத்துக் கொடுத்த ஆரம்பகால மக்களின் தியாகத்தை வேண்டி நிற்கின்றது. மாத்திரமின்றி அதை இலகுவாக அடையவும் முடியாது எனவும் அறிவிக்கின்றது. சுவனத்திற்காக ஆசை கொள்வோம். சுவனத்திற்காக ஒரு முஃமின் ஆசை வைப்பதுடன் அதற்காக அல்லாஹ்விடமும் வேண்டி நிற்க வேண்டும். நபிமார்கள், போராளிகள், நல்லோர்கள் வசிக்கும் அந்த சுவனத்தில் நாமும் ஒரு நாள் கால் பதிக்க வேண்டுமே என்ற எண்ணம் ஒவ்வொரு முஃமினிடம் காணப்பட வேண்டும். வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். இன்பங்கள் நிறைந்த சொர்க்கத்தின் வாரிசுகளில் ஒருவராக என்னையும் ஆக்கி விடுவாயாக என்று என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பிப்னி லி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. என் இரட்சகனே, சுவனத்தில் எனக்கென்று ஒரு மாளிகை அமைத்து விடு. ஃபிரௌனின் கொடூரமான நடவடிக்கையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று ஃபிரௌனின் மனைவி அன்னை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்து பெற்றுக் கொண்டார்கள். சுவனம் நமக்காகவே படைக்கப்பட்டுள்ளது. சுவனம் முஃமின்களின் இறுதியான தங்குமிடமாகும். அதை இறை விசுவாசிகளான நமக்காகத்தான் அல்லாஹ் அதை தயார் செய்துள்ளான். அதில் நுழைய நமக்கு உரிமை உண்டு. ஆனால் அதன் தகுதிகளுடன் தகுதி பெற்ற மக்களாக நாம் மாற முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. எவர்கள் ஈமான் கொண்டு நல்லறம் புரிந்தார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்னும் சுவனச் சோலையை விருந்தாக பேருபகாரமாக உண்டு. அவர்கள் அதனை விட்டு நகர்ச்சப்பட மாட்டார்கள். அவர்கள் என்றென்றும் அங்கு நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் என்ற சூரத்தில் காஃபின் வசனம் எமக்கு உணர்த்துகிறது. மனம் விரும்பும் இன்பங்கள் நிறைந்த சுவனம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டுள்ளது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூற்றுக்கணக்கான இனங்களை உணர்த்தியுள்ளார்கள். நான் சுவனத்தில் நுழைந்த போது ஒரு அழகிய மாளிகையை கண்டேன். சுவனத்தின் கனிகள் என் கண் முன்னே காட்டப்பட்டது. அதை பறிப்பதற்காகவே நான் தொழுகையில் இருந்தவாறு முன்னேறி சென்றேன். பிலாலே, உன் பாதணிகளின் ஓசைகளை நான் சுவனத்தில் செவியுற்றேன். நீ சிலாத்திற்கு இணைந்த பின்னால் என்ன விரும்பத்தக்க அமளிகள் செய்கிறாய் என்பதை எனக்கு அறிவிப்பீராக என்று நபி அவர்களே ஆசைப்பட்டார்களே. நீங்கள் காணாத பலதை நான் காண்கிறேன். நான் கண்டதை நீங்கள் கண்டால் அதிகம் அதிகம் அழுவீர்கள், குறைவாகவே சிரிப்பீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறியதும் நபி தோழர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதை கண்டீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வினுடைய தூதரோ, நான் சுவனத்தையும் நரகத்தையும் கண்டேன் என்று பதில் அளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை பற்றி ஆர்வமூட்டிய ஹதீஸ்களாகும். அல்லாஹ் கூறுகிறான், நான் என் நல்லடியார்களுக்காக எந்த கண்ணும் காண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, ஏன் கற்பனையில் கூட சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு சுவனத்தை நான் தயார் செய்துள்ளேன் அல்லாஹ் கூறுகிறான். அப்படிப்பட்ட சுவனத்திற்காக விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர்கள் நன்மைகளை நோக்கி விரைந்து செல்வோராகும், ஆர்வத்துடன் அச்சத்துடன் நம்மிடம் பிரார்த்திப்போராகும், நமக்கு பணிவோராகும் இருந்தனர். உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியின் பல கொண்ட சொர்க்கத்திற்கும் முந்துங்கள். அது இறைவனை அஞ்சுவோர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் முந்துங்கள். அதன் பரப்பளவு வானங்கள் மற்றும் பூமியின் பரவலுக்கு இணையானது. அது அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்பியவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுவே அல்லாஹ்வின் அருள்கொடையாகும். அதை தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அதனை வழங்குகிறான். அவன் மகத்தான் அருளுடையவன். இந்த வசனங்களில் அல்லாஹ் சுவனத்தை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றியும் கூறும்போது விரையுங்கள், முந்துங்கள் என்று கூறுகிறான். பொதுவாகவே மனிதனின் மனம் ஷைத்தான் ஊசலாட்டத்திற்கு ஆட்பட்டு விடுவதால் நன்மைகளை செய்வதற்கு மெதுவாகவும் தீமைகளை செய்வதற்கு வேகமாகவும் உட்படுகிறது. உதாரணமாக, தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நமது மனமோ இக்காமத்திற்கு 20 நிமிடங்கள் இருக்கின்றதே,
மெதுவாகவே போம் என்று கூறும். இப்படியே எம்மை காலக்கட செய்து ஜமாத்தை விட்டு விடுகிறோம். பாங்கு சொல்வதற்குரிய நன்மைகளையும் முதல் சஃபில் நின்று சொல்லக்கூடிய நன்மைகளையும் மக்கள் அறிவார்களானால் அதற்காக அவர்கள் போட்டி போட்டு கொண்டு செல்வார்கள். தொழுகையை ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய நன்மைகளை மக்கள் அறிவார்களானால் அதற்காக அவர்கள் விரைந்து செல்வார்கள். சுபஹ் மற்றும் இஷா தொழுகை நன்மைகளை மக்கள் அறிவார்களானால் அதற்காக அவர்கள் தவிழ்ந்தாவது ஜமாத்தை அடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். மேற்கண்ட வசனங்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தங்களது வாழ்க்கையில் அடைய நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், உயிரிகளையே காணிக்கையாக்குனார்கள். விரியுங்கள் என் வசனத்திற்கு விரிவுரை எழுதிய தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரும் அவர்களது தோழர்களும் பத்ர் களத்தில் இணை வைப்பவர்களை விட முந்தி சென்று விட்டனர். இணை வைப்பவர்களும் வந்து விட்டனர். அதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர், நாங்கள் அங்கு வருவதற்கு முன்னால் உங்களில் எவரும் எந்த காரியத்திலும் இறங்கிவிட வேண்டாம் என்று எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். காவிர்கள் போர் புரி எங்களை நெருங்கியதும் அல்லாஹ்வினுடைய தூதர் சுவனத்தின் பக்கம் செல்லுங்கள், அதனுடைய பரப்பளவு வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவுக்கு இணையானது என்று கூறினார்கள். அப்பொழுது உமைர் இப்னு ஹுமாம் என்ற அன்சார் நபி தோழர், அல்லாஹ்வினுடைய தூதரே, சொர்க்கத்தினுடைய பரப்பளவு வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவுக்கு இணையானதா என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஆம் என்று பதில் அளித்தார். அதற்கு அந்த நபி தோழர் ஓஹோ என்றார். நீ ஓஹோ ஓஹோ என்று கூறுவதின் காரணம்தான் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார், நான் அல்லாஹ்வினுடைய தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக நான் சுவனவாசியாக ஆக வேண்டுமே என்ற எதிர்பார்ப்பிலே தவிர நான் அவ்வாறு கூறவில்லை என்று அவர் பதிலளித்தார். அதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர், நீ சுவனவாதிதான் என்று கூறினார். அதன் பிறகு அவர் தன் பையில் இருந்த பேரித்தம் பழங்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். அதன் பிறகு அவர் கூறினார், நான் இந்த பழங்கள் சாப்பிட்டு முடிக்கும் வரை இவ்வுலகத்தில் வாழ்ந்தேன் என்றால் நிச்சயமாக அது பெரிய வாழ்க்கைதான் என்று கூறிவிட்டு தன் கையில் இருந்த பேரித்த பழங்களை தூக்கி வீசினார். பிறகு போராடி கொல்லப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொன்ன பிறகும் நான் இந்த பழங்களை சாப்பிடுவதற்கு காலதாமதம் செய்தால் இவ்வுலகத்தில் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தவனாவேன் என்ற நபித்தோழர் கூறுவது உண்மையில் சிந்திக்கத்தக்க வைர வரிகளாகும். பேரித்தங்களுக்கு சாப்பிடுவதற்கு மிஞ்சி மிஞ்சி போனால் எவ்வளவு நேரம் ஆகிவிடும். நாம் கிரில் சிக்கன்கள் சாப்பிடுகின்ற நேரத்தை கூட இந்த பேரித்த பழங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. ஒரு சில நிமிட துளிகள் தான் எடுத்துக்கொள்கின்றன. அந்த சில நிமிட துளிகள் கூட இவ்வுலகத்தில் எடுத்துக்கொண்டு நான் காலதாமதம் செய்வது இவ்வுலகத்தில் ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கையை வாழ்ந்தவனாவேன் என்ற நபித்தோழர் கூறுவது விரையுங்கள் என்ற வசனத்தின் உமைர் இப்னு ஹுமாம் எவ்வாறு புரிந்து சுவனத்தின் ருசியை சுவைத்திருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வும் அவனது தூதரும் சுவனத்திற்காக ஆர்வமூட்டியதும் நபி தோழர்கள் சுவனத்திற்காக போட்டி போட்டுக்கொண்டு முந்தியதும் நமக்கு உணர்த்தும். முந்துவோன் அமல்களாலும் வணக்க வழிபாடுகளாலும் விரைவோன். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் சுவனவாசியாகவே வாழ்ந்து சுவனவாசியாகவே மரணித்து சுவனவாசியாக நம்மை எழுப்பச் செய்வானாக. அக்கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ்.